ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸைஸ் 3.17 இருக்கக்கூடிய 4th கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 4 3 1 - 7 9 3 8 2 அப்படின்னு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் ரோவை வந்து காலமாக எழுதணும், காலத்தை வந்து ரோவாக எழுதணும். இங்கே பாருங்கள், இதில் 5 1 3 காலமாக இருக்குது, இதை நம்ம ரோவாக எழுதணும். அடுத்தது 4 - 7 8ன்றது காலமாக இருக்குது, இதையும் ரோவாக எழுதணும். 3 9 2 அப்படின்றது காலமாக இருக்குது, இதையும் நம்ம ரோவாக எழுதணும். அது எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ வந்து ஏடி, அதாவது ஏ பவர் டின்னு போடுவோம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து 5 5 1 3 5 1 3, அடுத்தது 4 - 7 8, இது வந்து செகண்ட் ரோ. 4 - 7 8, அடுத்தது 3 9 2, இது வந்து தேர்ட் ரோ. 3 9 2. ஸோ இங்கேயும் வந்து 3/3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ.